ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் கலைபாலா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. சரி, இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ரெகுலராக வீடியோலாம் போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. இன்றைக்கான vlog என்னென்னு பார்க்கலாமா? ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். டெரஸில் காய வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நானும் தம்பி அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 6:30 இருக்கும் கீழே வந்துட்டோம். அவனுக்கு தம்பிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணேன், செவ்வாழை லைட்டாக இந்தமாதிரி சாப் பண்ணிவிட்டு லைட்டாக அதில் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தா அவன் சாப்பிட்டுப்பான். அவன் சாப்பிட்றவே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் தொல்லை கொடுக்காமல் இருப்பான். அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் நான் முடிச்சிடுவேன் டக்கு டக்குன்னு. ஆஃப்டர்நூன் வந்து அன்றைக்கி ப்ரான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேனே. சரி, அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கையோடு சாமான்லாம் தேய்ச்சிடலாம் அப்படின்னு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோவா பாத்திரம் சேராது, ஏன்னா நான் சமைக்கும் போதே கையோட எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அன்றைக்கி சாப்பிட்ட பிளேட்ஸும் சமைச்சி வச்ச பாத்திரம், அப்புறம் தம்பியோட லஞ்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மட்டும்தான் இருந்ததே. சரி, அதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு இருந்தேன். கையோட என்னோடய ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து தொடச்சிடுவேன். எப்போவுமே ரொம்ப அழுக்கெலாம் எப்போவுமே சேராது என் ஸ்டவ்னு. ஏன்னா சமைச்சு முடித்த உடனே ஒரு ஈரத்துணி போட்டு நான் தொடச்சி விட்ருவேன். அந்தமாரி தான் அன்றைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சீ ஃபுட் சமைக்கிறோம் இல்லையா, அந்தமாரி டைமில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் லிக்விட் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். மற்ற டைமில் நான் என்னோடய ஈரத்துணி இருக்கு இல்லையா, அதை போட்டு சும்மா வைப் பண்ணி விட்டாலே அது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஏன்னா நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு அதிகமாக அதில் அழுக்கு சேராது. ஈவினிங் ஒரு 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. சரி, எனக்காக ஒரு காஃபி போடலாம் அப்படின்ட்டு பால் எடுத்தால் இவரும் வந்து எனக்கும் வேணும்னு ஒரே தொல்லை. சரி, அவனுக்கும் தரேன்ப்பா அப்படின்ட்டு பால் மட்டும் அடுப்பில் காய வச்சுட்டு கையோடு அந்த பாத்திரம்லாம் இருந்தது இல்லையா, அதையும் வாஷ் பண்ணிடலான்னு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பாத்திரம் தேய்க்கிற கேப்பில் பால் நல்லா காஞ்சிடுச்சு. சரி, எனக்காக காஃபியும் தம்பிக்காக பாலும் தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு நாட்டு சக்கரை போட்டு லைட்டாக பால் ஊற்றி கலந்து நல்லா கொஞ்சம் விதன்னு ஆற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனே குடிச்சுப்பான். அப்படி தான் அவன்ட்டு அன்றைக்கி கொடுத்துருந்தா அவரே அழகாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கப்பில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்தார். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து தம்பி ஹோம் ஒர்க்லாம் இருந்தது. சரி, அதையும் எழுத வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எழுத வச்சுட்டு இருந்தேன். அந்த ஹோம் ஒர்க் எழுதும் போது தான் கால் வலிக்குது, கை வலிக்குது, எல்லா வலியும் வந்துடும் அவருக்கு. சரி, அவர் சமாதானம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் செய்யணும் இல்லையா, அதுக்காக வந்து வெளியெலாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தோம். சரி, கையோடு சமைச்சிடலாம், எப்படியும் தம்பிக்கு நான் சமைச்சி தான் ஆகணும், அப்படியே எங்களுக்கும் சேர்த்து செய்யலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக அந்த தக்காளி கடையில் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். அது 2 வெங்காயம், ஒரு 5 தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இருந்தால் பூண்டு சேர்த்துக்கலாம். அன்றைக்கி என்கிட்ட பூண்டு இல்லை, நான் சேர்க்கலை. அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து கடைஞ்சி தாளிச்சிட்டா நம்மளோட தக்காளி கடையில் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். சரி, அது குக்கர் விசில் வரதுக்குள்ளே கையோடு இந்த ஹேண்ட்பேக்கும் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு தான் இது அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஹேண்ட்பேக் ஹோல்டரு. அப்புறம் இது ஒரு 5 விசில் கிட்ட வந்துருச்சு. வந்ததும் அதை வந்து அதில் இருக்க தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து மத்து இருக்கு இல்லையா, மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். சிலர் வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 ஓட்டி எடுத்துருவாங்க. ஆனால் அது அந்தமாரி செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப மாதிரி கொழன்னு ஆகிட்டு அவ்வளோவா நல்லா இருக்க மாதிரி எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்தமாரி மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதை விட இது நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு சிம்பிளான ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி சீரகம் இருக்கு இல்லையா, சீரகம் போட்டு அப்புறமேட்டு கருவேப்பிலை, பூண்டு இருந்தால் பூண்டு தட்டி போட்டால் நல்லா சூப்பராக வாசமாக இருக்கும். என்கிட்ட பூண்டு இல்லை அன்றைக்கி, அதனால் நான் பூண்டு சேர்க்கலை. அப்புறம் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து அதில் ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டு, ரொம்ப கெட்டியமாக இருந்தால் நல்லா இருக்காது, இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணியாக இருந்தால் தான் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும்.
இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அது நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி தூவிட்டா நமக்கு தக்காளி கடையில் ரெடி ஆகிடும். மணி ஒரு 8:30க்கு மேலே ஆகிடுச்சு. தம்பி 9:30க்கெலாம் தூங்கிடுவான். சரி அவனுக்காக டிஃபன் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவனுக்காக தான் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். நல்லா கிறிஸ்பியாக ஒரு தோசை ஊற்றிட்டு அந்த தக்காளி கடையில் வச்சு கொடுத்தா, நான் காரம் நீ கம்மியாக தான் போட்டுருந்தேனே, ஏன்னா என் பையனுக்கு கொடுக்கறதுனால. உங்களுக்கு காரம் வேணும், கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நான் காரம் ரொம்ப சேர்க்கவே இல்லை. பச்சை மிளகாலாம் நான் அவ்வளோவா சேர்க்கவே இல்லை. சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவனுக்காக தோசை ஊற்றிட்டு அந்த தக்காளி கடையில் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். அவனும் அழகாக சாப்பிட்டுப்பான். அப்புறம் தயிர் பானை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். சரி அதையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு இருந்தேன். அதை எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை, லைட்டாக தண்ணி போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையிலே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. சரி அதையும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த விலாக் முடியுது. இந்தமாரி விலாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் அடுத்த ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.